ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து. ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், யாரெல்லாம் திருப்பதி சென்றால் மிகப்பெரிய யோகத்தை அடைவார்கள், யாருக்கெல்லாம் திருப்பதி வழிபாடு தோஷத்தை செய்யும், அப்படி தோஷம் செய்கின்ற நபர்கள் எப்படிப்பட்ட வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டு திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் இன்று பரிபூரணமாக காண இருக்கின்றோம். 12 லக்னத்திற்கும் பரிபூரணமாக காண இருக்கின்றோம். முதலில் திருப்பதி என்றால் அந்த திருப்பதியில் இருக்கின்ற வைப்ரேஷன் என்ன என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். முன்னோர்கள் திருப்பதியில் சந்திரனுடைய வைப்ரேஷன் அதிகமாக இருப்பதாக, சந்திரனுடைய கதிர்வீச்சுக்கள் அதிகமாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆக எவரொருவர் திருப்பதிக்கு சென்று வருகின்றாரோ அவருக்கு சந்திர பகவானுடைய பலமானது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் எல்லா லக்னக்காரர்களும் எல்லா ராசிக்காரர்களும் அந்த திருப்பதிக்கு செல்லலாமா என்று ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு சில நபர்கள் செல்லாமல் இருப்பதுதான் சிறப்பு என்ற ஒரு நிலையும் காண முடிகிறது. அனுபவத்தில் திருப்பதிக்கு சென்று வந்து அதன் மூலமாக உயர்வடைந்தவர்களும் உண்டு. அதே சமயத்தில் திருப்பதிக்கு சென்று வந்த பின்பு வாழ்க்கையில் துயரப்பட்டவர்களும் உண்டு. இதுவே அனைத்தும் நாங்கள் அனுபவத்தில் வந்த வாடிக்கையாளரிடம் கேட்டு தெரிந்து கொண்ட விஷயமாகும். ஆக யாரெல்லாம் திருப்பதி செல்லலாம், திருப்பதி செல்லக்கூடாது என்ற வகையில் 12 லக்னத்திற்கும் உண்டான ஒரு ஆய்வை காணலாம். உதாரணமாக ஒரு ஜாதகர் மேச லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக்கொள்ளலாம். மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர பகவான் எப்படி இருந்தால் அவர்கள் திருப்பதிக்கு சென்று வருகின்ற பொழுது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வை அடைய முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, பொதுவாக பாருங்கள், மேஷ லக்னத்திற்கு சந்திர பகவானுடைய வீடு 4ஆம் வீடாக அமைகிறது. அதாவது மேஷ லக்னத்திற்கு 4வது வீடு கடக வீடு சந்திர பகவானுடைய வீடு. அப்படிப்பட்ட சந்திர பகவான் லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியாக இருப்பதால் பொதுவாக 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், ஒரு கேந்திரஸ்தானம். அப்படிப்பட்ட கேந்திரஸ்தானத்திற்கு உண்டான சந்திர பகவான் ஜாதகத்தில் மறைவு பெறாமல் வலிமையாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் திருப்பதிக்கு சென்று வருகின்ற பொழுது முழுமையான ராஜயோகம் என்பது ஏற்படும். உதாரணமாக 4ஆம் வீட்டிற்குண்டான சந்திர பகவான் லக்னத்திற்கு 9ஆம் வீட்டில் குரு வீட்டில் வளர்பிறை சந்திரனாக அமர்ந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற சந்திர பகவான் கண்டிப்பாக அவர்கள் திருப்பதி சென்று வருகின்ற பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயமாக அடைவார்கள். ஒருவேளை சந்திர பகவான் இது போன்று 9ஆம் இடத்தில் இல்லாமல் ஒருவேளை ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் நீசம் பெற்றுவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது 4ஆம் வீட்டிற்கு உண்டான சந்திர பகவான் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் நீசம் பெற்று இருக்கின்ற பொழுது இந்த ஜாதகர்கள் திருப்பதி சென்று வந்தார்களானால் வாழ்வில் கடுமையான துயரங்களை அனுபவிப்பார்கள். உதாரணமாக ஒரு சில நபர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம், இடம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். இவை அனைத்தும் இந்த லக்னக்காரர்களுக்கு நடக்கும். அதே சமயத்தில் ஒருவேளை ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியாகிய சந்திரன் 8இல் இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு அந்த சந்திரனானவர் அவயோகியா கிரகமாக வந்து 8இல் மறைந்தால் அதுவே அவர்களுக்கு யோகத்தையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் தாராளமாக திருப்பதி சென்று வரலாம். அதே போல சந்திர பகவான் இந்த ராசியில் அனுசம் 2ஆம் பாதத்தில் புஷ்கரணவாம்ச பாதத்தில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு நல்ல ராஜயோகமானது நிச்சயமாக கிடைக்கும். இப்படி நாம் அந்த சந்திரன் எப்படிப்பட்டவர், நம்முடைய ஜாதகத்திற்கு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு அவர்கள் செயல்பட்டார்களானால் கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் வெற்றி என்பது கிடைக்கும். இப்படி மேச லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையில் 4ஆம் அதிபதியாகிய சந்திர பகவான் எந்த நிலையிலும் கெடக்கூடாது. அப்படி கெட்டிருந்தால் அவர் அவயோகியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் திருப்பதி செல்லலாம். ஒருவேளை
திருப்பதி எங்களுடைய குலதெய்வம், நான் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த ஜாதகர்கள் எப்படிப்பட்ட வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டு திருப்பதி செல்ல வேண்டும் என்றால், பொதுவாக 4ஆம் இடம் என்பது பாருங்கள், 4ஆம் இடம் என்பது பொதுவாக ஆடையை சுட்டி காட்டக்கூடிய பாவகமாகும். 8ஆம் இடம் என்பது கழிப்பறையை சுட்டி காட்டக்கூடிய பாவகமாகும். அப்பொழுது ஒரு சில நபர்களுக்கு 4ஆம் அதிபதி 8இல் இருக்கின்ற பொழுது அவர்கள் திருப்பதி சென்று திருப்பதி வழிபாட்டை செய்து முடித்த உடனேயே அங்கே திருப்பதியில் இருக்கின்ற அந்த கழிப்பறை சார்ந்த சுத்தம் செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு ஆடை தானம் செய்துவிட்டு வர வேண்டும். அல்லது அந்த கழிப்பறை சுத்தம் செய்யக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆடை தானம் செய்துவிட்டு ஒரு 200 ரூபாய் பணம் கொடுத்து விட்டு வர வேண்டும். இப்படி திருப்பதி அவருடைய குலதெய்வமாக இருக்கின்ற பட்சத்தில் இது போன்ற வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டு வழிபட்டு வந்தோமானால் ஓரளவு சமாளித்துக் கொள்ளலாம். ஆனால் 4ஆம் அதிபதி 8இல் மறைந்து தொடர்ச்சியாக திருப்பதி சென்று வருகின்ற பொழுது அவருக்கு இட ரீதியான விஷயங்களும் அதே போல வண்டி வாகன ரீதியான விஷயங்களும் சுக விஷயங்களும் பாதிக்கப்படும் என்பதும் அனுபவத்தில் கண்ட ஒரு உண்மையான விஷயம். ஆக மேஷ லக்னத்தை பொறுத்தவரையில் சந்திர பகவான், அதாவது 8ஆம் இடம் 6ஆம் இடம், அதாவது வேலையில் இல்லாமல் இருக்கின்ற நபர்களுக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், அதாவது வெளிநாட்டில் இல்லாதவர்களுக்கு 12ஆம் இடம், இது போன்ற ஸ்தானங்கள் அவர் சந்திரன் இருக்கின்ற பொழுது அவர்கள் திருப்பதி சென்று வருகின்ற பொழுது கடுமையான தோஷத்தை சந்திப்பார்கள் என்பதுதான் உண்மை. அதே போல பொதுவாக சந்திரன் அவயோகியாக வந்து கெட்டுவிட்டால் அவர்கள் செல்லலாம். இவை அனைத்தும் உங்களுடைய ஜாதக நிலையை அறிந்துதான் சொல்ல முடியும். ஆக மேஷ லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்கின்றார் என்று பார்த்து சென்று வாருங்கள். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்தை பொறுத்தவரையில் 3ஆம் வீடு சந்திர பகவானுடைய வீடு. அப்பொழுது 3ஆம் வீட்டிற்கு உண்டானவர் தான் சந்திரன். பொதுவாக 3ஆம் இடம் என்பது நம்முடைய வீரியம், வெற்றி, முயற்சி ஸ்தானங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். அப்படிப்பட்ட 3ஆம் வீட்டிற்கும் உண்டான சந்திர பகவான் ஜாதகத்தில் எப்பொழுதுமே 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் கெட்டுவிடக்கூடாது. அப்பொழுது இந்த லக்னத்திற்கு 3ஆம் வீட்டிற்குண்டான சந்திர பகவான் பொதுவாக இந்த லக்னத்திற்கு 6, 8, 12இல் மறையாமல் சுகமாக இருக்கின்ற பொழுது அவர்கள் திருப்பதிக்கு சென்று வருகின்ற பொழுது அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். உதாரணமாக 3ஆம் வீட்டிற்குண்டான சந்திர பகவான் 4ஆம் வீட்டில் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது வளர்பிறை சந்திரனாக இருக்கின்ற சந்திரன் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் திக்பலத்துடன் அமர்ந்திருப்பதால் தாராளமாக அவர்கள் திருப்பதி சென்று வரலாம். ஆனால் ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இங்கே இருந்தாலும் ஒருவேளை ஜாதகத்தின் அவயோகியாக வந்தாலோ அல்லது இந்த சந்திர பகவான் குறைந்த பாகையில் அமர்ந்திருந்தாலோ அவர்கள் செல்லக்கூடாது. அவர்கள் தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டுதான் அங்கே செல்ல வேண்டும். இப்படி இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்தவரையில் திருப்பதிக்கு சென்று வருகின்ற பொழுது அவருடைய முயற்சிகளுக்கு உண்டான வெற்றி என்பது கிடைக்கும். சந்திர பகவான் மறைவு பெறாமல் அவயோகியாக இல்லாமல் அதே போல குறைந்த பாகையில் செல்லாமல் மறைவு பெறாமல் ரிஷப லக்னக்காரர்களுக்கு அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக உயர்வு உண்டு. ஒருவேளை சந்திர பகவான் 3ஆம் வீட்டிற்குடையவராகி 8ஆம் இடத்தில் மறைந்தோ அல்லது 7ஆம் இடத்தில் நீசம் பெற்றோ அல்லது 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலோ அவர்கள் திருப்பதி சென்று வருகின்ற பொழுது தோஷங்கள் என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு அது யோகமாகவும் அமையும். அது யாருக்கு என்றால் 3ஆம் அதிபதி 12இல் இருக்கின்ற பொழுது ஒருவேளை ஐடி துறையில் வேலை பார்க்கின்ற நபர்களாக, முக்கியமாக வெளிநாட்டில் அல்லது அதாவது வெளிநாட்டு கம்பெனிக்காக வேலை பார்க்கின்ற ஐடி ஊழியர்களாக இருந்தால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது. அதே போல மருத்துவம் பார்ப்பவர்கள், அதே போல வக்கீல் அதாவது அட்வொகேட்டாக இருக்கின்ற நபர்களுக்கெல்லாம் 12ஆம் இடத்தில் இருக்கின்ற சந்திரன் தோஷத்தை தராது. இப்படி ரிஷப லக்னத்தை பொறுத்தவரையில் 3ஆம் அதிபதி ஆகிய சந்திரன் எந்த நிலையிலும் கெடாமல் இருந்தால் அவர்கள் சென்று வருகின்ற பொழுது பெரிய பாதிப்புகள் என்பது ஏற்படுவதில்லை. அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் மிதுன லக்னம். மிதுன லக்னத்தை பொறுத்தவரையில் சந்திர பகவான் யார் என்றால் லக்னத்திற்கு 2ஆம் வீட்டிற்கு உண்டானவர். அப்பொழுது 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். அப்பொழுது மிதுன லக்னத்தை பொறுத்தவரையில் சந்திர பகவான் எந்த நிலையிலும் கெடக்கூடாது. உதாரணமாக 2ஆம் வீட்டிற்கு உண்டான சந்திர பகவான் லக்னத்திற்கு தனஸ்தானாதிபதியாகிய சந்திர பகவான் 6, 8, 12இல் கண்டிப்பாக மறையக்கூடாது. உதாரணமாக லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் நீசம் பெற்றோ 8ஆம் இடத்தில் மறைவு பெற்றோ அல்லது 12ஆம் இடத்தில் மறைவு பெற்றோ இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர்கள் திருப்பதிக்கு சென்று வருகின்ற பொழுது தன ரீதியான கஷ்டங்களை அனுபவிப்பார் என்பதும் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை.
ஆக ஒரு சில நபர்களுக்கு அது யோகமாக மாறும். யாருக்கு யோகமாக மாறும் என்றால், உதாரணமாக 2ஆம் அதிபதியாகிய சந்திரன் 6ஆம் இடத்தில் நீசம் பெற்றிருக்கின்ற பொழுது நீச பங்கம் பெற்றிருந்தாரானால் அவர்களுக்கு வேலையில் இருக்கின்ற நபராக இருந்தால் ஓரளவு தான் தோஷம் வரும். ஆனால் 8ஆம் இடத்தில் மறைவு பெற்றால் கடுமையான தோஷம். 12ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது வளர்பிறை சந்திரனாக 12ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கின்ற நபராக இருந்தால் பெரிய அளவில் தோஷம் இல்லை. அல்லது வெளிநாடு சம்பந்தமான அந்த கம்பெனிகளுக்கு வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் பெரிய பாதிப்பு என்பது வராது. அதேபோல் வெளிமாநிலத்தில் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் என்பது வராது. அடுத்து சொந்த ஊரை விட்டு ஒரு 400 கிலோமீட்டர் தாண்டிய இடங்களில் இருந்தாலும் பாதிப்புகள் வராது. அவர்களுக்கு அது யோகமாக மாறிவிடும். ஆக நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அறிய வேண்டும். அதே போல இந்த லக்னத்திற்கு மிதுன லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியாகிய சந்திரன் லக்னத்திலோ 2ஆம் இடத்திலோ 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ வலிமையாக இருக்கின்ற பொழுது வளர்பிறை சந்திரனாக வலிமையாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக யோகம் என்பது ஏற்படும். மேலும் அவர் அவயோகியாக இல்லாமலும் இருக்க வேண்டும், குறைந்த பாகையில் செல்லாமலும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு திருப்பதி சென்று வருகின்ற பொழுது மிகப்பெரிய ராஜயோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தபடியாக கடக லக்னம். கடக லக்னத்தை பொறுத்தவரையில் கடக லக்னத்திற்கு சந்திர பகவான் யார் என்றால் லக்னாதிபதி. அதாவது லக்னம் நம்முடைய செயல்பாட்டுக்கு காரணமான கிரகம் அந்த சந்திர பகவான். அதாவது கடக லக்னத்திற்கு லக்னாதிபதி. அப்பொழுது லக்னாதிபதியாகிய சந்திர பகவான் எப்பொழுதுமே லக்னாதிபதி கெடக்கூடாது என்பதுதான் ஜோதிட கருத்து. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கடக லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதியாகிய சந்திரன் உதாரணமாக 6, 8, 12 மறைவு பெறாமல் நீசம் பெறாமல் குறைந்த பாகையில் செல்லாமல், அதாவது லக்னத்திற்கு 6ஆம் இடம், லக்னத்திற்கு 5ஆம் இடம், லக்னத்திற்கு 8ஆம் இடம், லக்னத்திற்கு 12ஆம் இடம், லக்னத்திற்கு பாதகஸ்தானம், இது போன்ற ஸ்தானங்களில் இல்லாமல் மற்ற ஸ்தானங்களில் வளர்பிறை சந்திரனாக அமர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை அவர்களுக்கு திருப்பதி சென்று வருகின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்படுத்தும். ஆனால் நான் சொன்ன ஸ்தானங்களில் மறைவு பெற்றிருக்கின்ற பொழுது அவர்கள் அங்கு சென்று வருகின்ற பொழுது அவருடைய செயல்பாடுகளுடைய தன்மையானது குறைந்து போவதற்கும் வாய்ப்புகள் நிறைய உள்ளது. அப்பொழுது அதற்கும் நான் மேஷ லக்னத்திற்கு சொன்னது போலவே இந்த லக்னத்திற்கும் சந்திரன் மறைவு பெற்றிருக்கின்ற பொழுது அதற்கு தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டு வருடம் ஒரு முறை சென்று வரலாம். ஆனால் அதிகமாக செல்லக்கூடாது. இதையெல்லாம் உணர்ந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையில் சிம்ம லக்னத்திற்கு கடகராசி என்பது 12வது ராசியாக அமைகிறது. அதாவது லக்னத்திற்கு 12வது ராசி தான் இந்த கடகராசி. அப்பொழுது லக்னத்திற்கு விரையாதிபதியாக சந்திர பகவான் இருக்கின்றார். இப்படிப்பட்ட சந்திர பகவான் ஜாதகத்தில் வலிமை பெறுவது என்பது மிக கடுமையான தோஷம். அதாவது விரையாதிபதி வலிமை பெற்றிருக்கின்ற பொழுது அந்த கோவிலுக்கு சென்று வருகின்ற பொழுது கடுமையான விரய செலவுகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் 12ஆம் வீட்டிற்கு உண்டான சந்திர பகவான் உதாரணமாக லக்னத்திலோ 2ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ இது போன்ற ஸ்தானங்களில் பலமாக இருக்கின்ற பொழுது அவர்கள் திருப்பதி சென்று வருகின்ற பொழுது கடுமையான விரய செலவுகளை சந்திப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. சில நபர்களுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் அல்லது தேவையில்லாத விரய செலவுகள் ஏற்படலாம். இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு சந்திரன் நான் சொன்ன இடங்களில் இருக்கின்ற பொழுது ஏற்படும். ஆனால் ஒரு சில நபர்களுக்கு நான் சொன்ன 1ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு யோகம் ஏற்படும். அது யாருக்கு என்றால் வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்கள், பிறந்த ஊரை விட்டு 400-500 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவர்கள், மருத்துவமனையில் இருக்கின்ற அதாவது மருத்துவர்கள், அதே போல பார்த்தீர்கள் என்றால் வக்கீல்கள், இது போன்ற அதாவது போலீஸ் அதிகாரிகள், இது போன்ற நபர்களுக்கு இங்கே இருக்கின்ற சந்திரன் திருப்பதிக்கு சென்று வருகின்ற பொழுது நல்ல அதீத யோகத்தை வழங்குவார். ஆனால் இந்த துறையில் இல்லாமல் வேறு துறையில் இருப்பவர்களுக்கு அங்கு சென்று வருகின்ற பொழுது கடுமையான விரய செலவுகள், மருத்துவமனை செலவுகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நன்றாக ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். 12ஆம் அதிபதியானவர் இது போன்ற நல்ல ஸ்தானங்களில் இருக்கின்ற போது தோஷம் என்று சொன்னாலும் கூட
ஒருவேளை ஜாதகத்தில் சந்திர பகவான் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கின்ற பொழுது அந்த தோஷம் வராது. இதையும் நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போல சந்திர பகவான் குறைந்த பாகையில் சென்றாலும் தோஷம் வராது. அது ஒரு சில நபர்களுக்கு யோகமாக இருக்கும். நான் சொன்ன அமைப்பில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு நன்றாக இருக்கும் தான். ஆனால் அவருக்கு நான் சொன்ன அந்த சூட்சம விஷயங்கள் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும். ஆக சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த துறையில் இருக்கின்றார்கள் என்று பார்த்து கொள்ளுங்கள். சாதாரணமாக இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த சந்திரன் வலுப்பெற்று இருக்கின்ற பொழுது செல்லாதீர்கள். சென்றாலும் தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டு செல்லுங்கள். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்தை பொறுத்தவரையில் கன்னியா லக்னத்திற்கு லாபாதிபதி 11ஆம் வீடாக வருவது கடகம். அப்பொழுது லாபாதிபதியாகி இருக்கின்ற கிரகம் சந்திர பகவான். அப்பொழுது லாபாதிபதியாகிய சந்திர பகவான் அதுவும் வளபிறையாக அமர்ந்து ஜாதகத்தில் லக்னம் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இது போன்ற ஸ்தானங்களில் வளர்பிறை சந்திரனாக அமர்ந்திருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு திருப்பதி சென்று வருகின்ற பொழுது யோகம் என்பது ஏற்படும். ஆனால் இப்படி அமர்ந்திருக்கின்ற பொழுது சந்திர பகவான் அவயோகியாகவோ அதே போல குறைந்த பாகையிலோ சில நபர்களுக்கு முடக்காகவும் வரும். அந்த முடக்கு பாதிப்பிலோ இருக்கக்கூடாது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கன்னியா லக்னக்காரர்கள் திருப்பதி சென்று வருகின்ற பொழுது யோகம் என்பது ஏற்படும். மாற்றாக சந்திர பகவான் லாபாதிபதியாகி சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் நீசம் பெற்றோ 6ஆம் இடத்தில் அல்லது 8ஆம் இடத்தில் அல்லது 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தோ அல்லது பாதகஸ்தானத்தில் இருந்திருந்தாலோ கண்டிப்பாக அவர்கள் அங்கு சென்று வருகின்ற பொழுது அவருடைய லாப மேன்மை என்பது குறையத் தொடங்கும். ஆக ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்கின்றார் என்று பார்த்து தகுந்த வாழ்வியல் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் செய்து கொண்டு நீங்கள் போய் வரலாம். அடுத்தபடியாக துலா லக்னம். துலா லக்னத்தை பொறுத்தவரையில் சந்திர பகவான் யார் என்றால் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டினுடைய அதிபதியாக வருகிறார். 10ஆம் இடம் என்பது நம்முடைய ஜீவனஸ்தானம். அப்பொழுது ஜீவனத்தை கொடுக்கின்ற சந்திர பகவான் இந்த லக்னத்திற்கு மறைவு பெறாமல் இருந்தால் அவர்கள் திருப்பதி சென்று வருகின்ற பொழுது யோகமேன்மை என்பது ஏற்படும். உதாரணமாக சந்திர பகவான் லக்னத்திலோ 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்கள் திருப்பதி சென்று வருகின்ற பொழுது கண்டிப்பாக நல்ல யோகத்தை அனுபவிப்பார்கள். ஒரு சில நபர்களுக்கு 10ஆம் அதிபதி 6இல் இருப்பார். ஆனால் அந்த ஜாதகர் வேலையில் இருக்கின்ற ஜாதகராக இருப்பார். அப்பொழுது வேலையில் இருக்கின்ற ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக யோகம் உண்டு. மாற்றாக மற்றவர்களுக்கு இந்த லக்னத்திற்கு சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் நீசம் பெறுவது, 6இல் மறைவது, 8இல் மறைவது, பாதகஸ்தானத்தில் இருப்பது, 12ஆம் இடத்தில் மறைவது எல்லாம் அந்த கோவிலுக்கு சென்று வருகின்ற பொழுது கடுமையான தோஷத்தை விளைவிக்கும். முக்கியமாக தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான வகையில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக துலா லக்னத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் எப்படி இருக்கின்றார் என்று பார்த்து அதற்கு தகுந்த பரிகாரங்களையும் செய்து கொண்டு நீங்கள் சென்று வரலாம். அடுத்தபடியாக விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரையில் இங்கே ஒரு சூட்சமத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அது என்னவென்றால் விருச்சிக லக்னத்திற்கு 9ஆம் வீடாக வரக்கூடிய வீடுதான் கடகம். அப்பொழுது இந்த விருச்சிக லக்னத்திற்கு 9ஆம் வீடு பாதகஸ்தானமாகவும் இருக்கின்றது, பாக்கியஸ்தானமாகவும் இருக்கின்றது. அப்பொழுது இங்கே பாதகம் வேலை செய்யுமா பாக்கியம் வேலை செய்யுமா என்று பார்க்கின்ற பொழுது யாருக்கு இது பாக்கியமாக வேலை செய்யும் என்றால் தந்தை இல்லாதவர்களுக்கு அது ஒரு பாக்கியஸ்தானமாக வேலை செய்யும். ஒருவேளை தந்தை இருந்தாலும் தந்தையை விட்டு ஒரு வெளிநாடிலோ அல்லது வெளி மாநிலங்களிலோ அல்லது 400-500 கிலோமீட்டர் தாண்டி இடங்களிலோ இருந்தால் ஒரு 60% நன்மையை கொடுக்கும். ஆனால் தந்தை இருக்கின்ற பட்சத்தில் தந்தையுடனோ தந்தைக்கு அருகிலோ நீங்கள் இருந்தீர்களானால் இந்த 9ஆம் வீட்டிற்குண்டான சந்திரன் வலிமையோடு இருந்து சென்று வந்தீர்களானால் கடுமையான தோஷங்கள், பாக்கியங்கள், அதிர்ஷ்ட குறைபாடுகள் எல்லாம் நடக்கும். ஆக விருச்சிக லக்னத்தில் நான் சொன்ன தன்மையில் எந்த நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். ஆக அப்படிப்பட்ட அப்பா இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஜாதகத்தில் சந்திர பகவான் மறைந்திருந்தால்தான் நீங்கள் அங்கு சென்று வருகின்ற பொழுது யோகம் ஏற்படும். உதாரணமாக 9ஆம் அதிபதியாகிய சந்திரன் 6ஆம் இடம், 8ஆம் இடம் அல்லது பாதகஸ்தானத்திலே இருப்பது, 12ஆம் இடத்தில் இருப்பது, இது போன்ற நிலையில் இருப்பவர்கள் அப்பாவுடன் இருக்கின்ற பொழுது அங்கு சென்கின்ற வருவது யோகம் என்பது ஏற்படும். ஒருவேளை அப்பா இல்லை என்று நிலை இருக்கின்றவர்கள் அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் அவர்கள் எப்பொழுது செல்ல வேண்டும் என்றால் சந்திர பகவான் வலிமையாக உதாரணமாக 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் அல்லது 7ஆம் இடம்
10ஆம் இடம் 11ஆம் இடம் ஸ்தானங்களில் வளர்பிறை சந்திரனாக வலிமையோடு இருக்கின்ற பொழுது அப்பா இல்லாத நபர்களாக இருந்தால் அங்கு சென்று வருகின்ற பொழுது யோகம் ஏற்படும். இப்பொழுது சொன்ன ஸ்தானங்களில் அப்பா இருந்தாரானால் அப்பொழுது சென்று வருகின்ற பொழுது கடுமையான தோஷங்களும் ஏற்படும். ஆக இந்த நிலையை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். ஆக விருச்சிக லக்னக்காரர்கள் யார் செல்லலாம் செல்லக்கூடாது என்பதை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக தனுசு லக்னக்காரர்கள். தனுசு லக்னக்காரர்களை பொறுத்தவரையில் தனுசு லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார். அதாவது சந்திர பகவானுடைய வீடு 8ஆம் வீடு. பொதுவாக 8ஆம் இடம் என்பது அட்டமஸ்தானம். அப்பொழுது 8ஆம் அதிபதியாகிய சந்திரன் லக்னத்திற்கு வலிமை பெறுவது என்பது கடுமையான தோஷம். உதாரணமாக லக்னத்தில் 2ஆம் இடத்தில் 4ஆம் இடத்தில் 5ஆம் இடத்தில் அதே போல் 9ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் இது போன்ற ஸ்தானங்களில் லக்னத்திற்கு அட்டமாதிபதியாகிய சந்திர பகவான் வலிமை பெற்று அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்கள் திருப்பதிக்கு சென்று வருகின்ற பொழுது கடுமையான கஷ்டங்களை ஏதேனும் ஒரு வகையில் உடல் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ ஏதேனும் ஒரு வகையில் கஷ்டங்களை கண்டிப்பாக இந்த தனுசு லக்னக்காரர்கள் அனுபவிப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் திருப்பதி செல்வதை தவிர்த்தல் நலம். ஒருவேளை நீங்கள் சென்று வந்தாலும் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்ய வேண்டும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் 8ஆம் அதிபதியாகிய சந்திரன் லக்னத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது 8ஆம் அதிபதியாகிய சந்திரன் லக்னத்தில் இருக்கின்ற பொழுது திருப்பதி வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் என்றால், பொதுவாக அங்கே வேலை பார்க்கின்ற அந்த திருப்பதி கோவிலில் வேலை பார்க்கின்ற அந்த கூட்டி பெருக்கி அதாவது அந்த தூய்மை தொழில் செய்கின்ற அந்த வேலையாட்களுக்கு நீங்கள் ஒரு இருக்கின்ற எவ்வளவு நபர்கள் இருக்கின்றாலோ அத்தனை நபர்களுக்கும் தேங்காய் எண்ணெய் அவர்கள் தலைக்கு தேர்க்கின்ற தேங்காய் எண்ணெய் தானத்தை கொடுத்து வாருங்கள். அந்த தோஷத்தினுடைய தன்மை என்பது குறைவாகும். இப்படி 2ஆம் இடம் 4ஆம் இடம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் 10ஆம் இடம் 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கின்ற பொழுது அதற்கென்றது ஒரு தகுந்த வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்கின்றது. அதை செய்து கொண்டு சென்று வந்தாரானால் தோஷம் பெரிதாக ஏற்படாது. ஆனாலும் செல்வதை தவிர்ப்பதே நலம். மாறாக சந்திர பகவான் 8ஆம் அதிபதியாகிய சந்திர பகவான் 12இல் நீசம் பெறுவது, 8இல் மறைவது, 6இல் உச்சம் பெற்று மறைவது இது போன்ற நிலையில் இருப்பவர்கள் திருப்பதிக்கு சென்று வருகின்ற பொழுது பெரிய தோஷம் என்பது ஏற்படாது. ஆனால் 8ஆம் அதிபதி 6இல் மறைகின்ற பொழுது அந்த ஜாதகர்கள் வேலையில் இருக்கின்ற ஜாதகர்களாக இருந்தால் கண்டிப்பாக தோஷம் உண்டு. ஆக நாம் நிலை அறிந்து செயல்பட்டீர்களானால் தோஷம் எதுவும் நமக்கு பெரிதாக வராது. அடுத்தபடியாக மகர லக்னத்திற்கு 7ஆம் வீடு அதாவது மகர லக்னத்திற்கு 7ஆம் வீடு சந்திர பகவானுடைய வீடாக வருகிறது. 7ஆம் இடம் என்பது பொதுவாக மனைவி, அதே போல் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், அதே போல் உங்களுடைய பாலிய நண்பர்கள், மேலும் வாடிக்கையாளர்கள் அனைத்தும் 7ஆம் பாவகம்தான். அப்பொழுது நீங்கள் ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் உங்களை தேடி வாடிக்கையாளர் நிறைய வர வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அப்பொழுது வாடிக்கையாளரை சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதியாகிய சந்திரன் ஜாதகத்தில் வலிமையோடு உதாரணமாக லக்ன பாவகம், 2ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 5ஆம் பாவகம் அல்லது 7இலே ஆட்சி பெறுவது, 9ஆம் இடத்தில் இருப்பது, 10ஆம் இடத்தில் இருப்பது இது போன்ற ஸ்தானங்களில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக அமர்ந்திருக்கின்ற பொழுது இந்த லக்னக்காரர்கள் திருப்பதி சென்று வருகின்ற பொழுது நல்ல வாடிக்கையாளர்களுடைய வரவால் உயர்நிலைக்கு செல்வதற்கும் அதிக வாய்ப்புகளானது இருக்கின்றது. மாறாக 7ஆம் அதிபதியாகிய சந்திர பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் மறைவது, 8ஆம் இடத்தில் மறைவது, 11ஆம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் நீசமடைவது, 12ஆம் இடத்தில் மறைவது போன்ற விஷயங்கள் எல்லாம் அங்கு சென்று வந்த உடனேயே வாடிக்கையாளர்கள் வரத்து குறைந்து போவது அல்லது வாடிக்கையாளர் வகையில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுவது இது போன்ற நிலையெல்லாம் அவருக்கு அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில நபர்களுக்கு இந்த சந்திரன் மறைந்திருந்தாலும் அவயோகியாக மறைந்திருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு அது யோகமாக மாறிவிடும். அதே போல மறைவு ஸ்தானங்களில் சந்திரன் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தாலும் அது யோக நிலையாக மாறிவிடும். அப்பொழுது ஜாதகத்தில் அந்த சந்திரனுடைய நிலை என்ன என்பதை கவனித்து செல்ல வேண்டும். அடுத்தபடியாக கும்பலக்னம். கும்பலக்னத்தை பொறுத்தவரையில் சந்திர பகவான் யார் என்றால் 6ஆம் வீட்டினுடைய அதிபதி, அதாவது கடகராசி 6வது ராசியாக வருது. அப்பொழுது கும்பலக்னத்தை பொறுத்தவரையில் இந்த 6ஆம் இடம் என்பது கடன், நோய், வைத்திய செலவை சொல்லக்கூடிய ஒரு பாவமாகும். ஆக இந்த 6ஆம் இடம் வலுத்தால் கடன் வலுக்கும்,
வைத்திய செலவுகள் வரும், வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 6ஆம் அதிபதி வலுத்தால் தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக செல்லக்கூடாது. உதாரணமாக லக்னத்திலோ 2ஆம் இடத்திலோ 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்தில் நீசம் பங்கு பெற்று அமர்ந்திருந்தாலோ அல்லது 12ஆம் இடத்திலோ சந்திர பகவான் இருக்கின்ற பொழுது, அதுவும் வளர்பிறை சந்திரனாக இருக்கின்ற பொழுது, இந்த கும்பலக்கண ஜாதகர்கள் திருப்பதி சென்று வருகின்ற பொழுது கடன் ரீதியான பிரச்சனைகளிலும் உடல் ரீதியான பிரச்சனைகளிலும் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளும் மாட்டிக்கொள்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஆக இப்படிப்பட்ட அதுவும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நான் சொன்ன இந்த ஸ்தானங்களில் சந்திர பகவான் இருந்தால் திருப்பதி செல்லாமல் இருப்பதுவே சாலச் சிறந்த ஒரு விஷயம். அதே சமயத்தில் ஒருவேளை வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கும். அப்பொழுது வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு 1ஆம் இடம் 2ஆம் இடம் 4ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடம் அதே போல் 11ஆம் இடம் இது போன்ற ஸ்தானங்களில் சந்திர பகவான் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அதாவது ஓரளவு நல்ல யோகமாக மாறும். இருப்பினும் கூட அவர்கள் பெயரில் ஏதேனும் ஒரு கடன் இருந்து அதுவும் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் சந்திரன் வலிமை பெற்று இருக்கின்ற பொழுது சென்று வருந்தால் மிகப்பெரிய ராஜயோகம் என்பது நிச்சயமாக ஏற்படும். இப்படி வேலையில் இருப்பவர்கள் தொழில் செய்வர்கள் என்று பார்த்து இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு திருப்பதி செல்வதை பற்றி ஆலோசனை செய்து சென்று வர வேண்டும். அடுத்தபடியாக மீன லக்னம். மீன லக்னத்தை பொறுத்தவரையில் மீன லக்னத்திற்கு 5ஆம் வீட்டிற்குண்டானவராக பூர்வ புண்ணியாதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார். அதே போல் எண்ணங்கள் திட்டங்கள் அந்த இடத்தை சொல்லக்கூடிய பாவகம் தான் 5ஆம் பாவகம். அதே போல் புத்திரஸ்தானமும் 5ஆம் பாவகம் தான். அப்படிப்பட்ட சந்திர பகவான் இந்த லக்னத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதியாக வருவதால் அவர் மறைவு பெறாமல் இருந்தாலே அந்த யோகம் என்பது திருப்பதி சென்று வருகின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்படும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் சந்திர பகவான் 5ஆம் வீட்டிற்குண்டான சந்திர பகவான் லக்னத்தினுடைய வளர்பிறை சந்திரனாக இருந்து லக்னத்திலோ 2ஆம் இடத்திலோ 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ இது போன்ற ஸ்தானங்களில் மறைவு பெறாமல் வளர்பிறை சந்திரனாக அமர்ந்திருக்கின்ற பொழுது இவர்கள் திருப்பதி சென்று வருகின்ற பொழுது அதீத ராஜயோகத்தை நிச்சயமாக அடைவார்கள். அதிலும் சந்திரன் அவயோகியாக வந்துவிடக்கூடாது. அதே சமயத்தில் இந்த லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாகிய சந்திரன் 6ஆம் இடத்தில் இருந்தாலோ 8ஆம் இடத்தில் இருந்தாலோ 9ஆம் இடத்தில் நீசம் பெற்றிருந்தாலோ 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலோ அல்லது சந்திரன் குறைந்த பாகையில் இருந்தாலோ அவயோகியாக இருந்தாலோ கண்டிப்பாக அவர்களுக்கு கடுமையான தோஷம் என்பது நிச்சயமாக ஏற்படும். அதிலும் பாருங்கள், இந்த சந்திரன் 6, 8, 12இல் மறைந்து இருக்கின்ற பொழுது அவயோகியாக இருந்தால் தோஷம் இல்லை. மாறாக அவர் வளர்பிறை சந்திரனாக எந்த ஒரு அசுபத்துவமும் பெறாமல் மறைந்திருக்கின்ற பொழுது அவர்கள் திருப்பதி சென்று வந்தாரானால் அவருக்கு கடுமையான தோஷங்கள் என்பது ஏற்படும். நிறைய நபர்கள் சென்று வந்து பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். அதே போல திருப்பதி சென்று வந்து வாழ்க்கையில் உயர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். இவை அனைத்தும் கிரகப்படிதான் நடக்கின்றது. ஆனால் நாம் இதை பார்த்து கொண்டிருக்கும் சில நபர்கள் கேட்பார்கள், கோவிலுக்கு செல்வதும் தோஷமா, அதுவும் நம்மை காக்கின்ற கடவுள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வருவது தோஷமா என்று நிறைய நபர்கள் கேட்கின்றார்கள். ஆனால் கேள்வி என்பது வேறு, அனுபவம் என்பது வேறு. இந்த கோவிலுக்கு சென்று வந்த உடனேயே பாதிக்கப்பட்ட நபர்களும் நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள். இந்த பதிவை கடவுளை குறை சொல்வதற்காக இடவில்லை. அதாவது திருப்பதிக்கு செல்லக்கூடாதவர்கள் என்ன பரிகாரம் செய்து கொண்டு செல்லலாம் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்கின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு பரிகாரம் என்பது நிச்சயமாக உண்டு. அப்பொழுது இந்த 12 லக்னக்காரர்களும் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் என்ன நிலைமையில் இருக்கின்றாரோ அந்த நிலைமையை நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் அங்கே சென்று வருவது என்பது யோகத்தை கொடுக்கும். ஆகவே சந்திரனுடைய வலிமை அறியாமல் திருப்பதி செல்வது என்பது எல்லோருக்கும் யோகத்தை தராது. சந்திரன் உங்களுக்கு பலவீனமாக இருந்தாலும் நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் பக்தராக இருப்பின் கண்டிப்பாக அதற்கு ஏற்ற ஒரு வாழ்வியல் பரிகாரம் என்பது ஒவ்வொரு லக்னத்திற்கும் இருக்கிறது. ஆகவே அந்த பரிகாரத்தை செய்து கொண்டு நீங்கள் தாராளமாக திருப்பதி சென்று வரலாம். ஆக சந்திர பகவானுடைய வலிமையை பெற அனைவரும் திருப்பதி சென்று ஒரு யோகத்தை அடைய வேண்டும். வாழ்வியல் பரிகாரம் செய்தும் கொண்டும் கூட திருப்பதி ஏழுமலையானுடைய அருளை நீங்கள் நிச்சயமாக பெறலாம். ஆக அனைவரும் திருப்பதியினுடைய நிலையறிந்து அந்த சந்திர பகவானுடைய ஒரு நல்ல அனுகிரகத்தை பெற்று அனைவரும் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.